வணக்கம். ஈரான் மீது அமெரிக்க தாக்குதல், இஸ்லாமிய நாடுகளின் எதிர்வினை என்ன? விரிவாக பார்க்கலாம். ஈரானின் 3 முக்கிய அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து மத்திய கிழக்கில் பதற்றங்கள் அதிகரித்துள்ளன. அமெரிக்காவின் இந்த ராணுவ நடவடிக்கை இஸ்ரேல் ஈரான் மோதலை மேலும் அதிகரிக்கும் அபாயத்தை உருவாக்கியுள்ளதுடன் இஸ்லாமிய மற்றும் அரபு நாடுகளிடமிருந்து கடுமையான எதிர்வினையும் ஏற்படுத்தியுள்ளது. சவுதி அரேபியா முதல் பாகிஸ்தான் வரை பல நாடுகள் அமெரிக்க தாக்குதலை சர்வதேச சட்டமீறல் என்றும் பிராந்தியத்தின் நிலைத்தன்மைக்கு கடுமையான அச்சுறுத்தல் என்றும் கூறியுள்ளன. அமெரிக்க தாக்குதலை விமர்சிக்கும் பல நாடுகளும் பதற்றங்களை உடனடியாக குறைத்து பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளன. பல நாடுகளும் விடுத்துள்ள கோரிக்கைகளில் சர்வதேச விதிகளை பின்பற்ற வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை காலை ஈரானின் 3 அணுசக்தி தளங்களான ஃபோர்டோ, நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் ஆகியவற்றை அமெரிக்க தாக்கியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். இந்த தாக்குதல்களுக்கு பிறகு கடுமையாக எதிர்வினையாற்றிய ஈரான் இது ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தை மீறுவதாக கூறியுள்ளது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினரான அமெரிக்கா ஈரானின் அமைதியான அணுசக்தி நிலையங்களை தாக்கியதன் மூலம் ஐநா சாசனம், சர்வதேச சட்டம் மற்றும் அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தம் ஆகியவற்றை கடுமையாக மீறியுள்ளது என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். அவர் மற்றொரு சமூக ஊடக பதிவில் ராஜ்ஜிய ரீதியிலான அமைதி பாதையை முதலில் இஸ்ரேல் மூடிவிட்டதாகவும் பின்னர் அமெரிக்கா அதை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டதாகவும் பதிவிட்டுள்ளார். அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பிறகு உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து எதிர்வினைகள் வெளிவந்துள்ளன. சவுதி அரேபியா கூறியுள்ள கருத்தில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் குறித்து ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்திய சவுதி அரேபியா இது ஈரானின் இறையாண்மையை மீறுவதாக கூறியுள்ளது. பதற்றங்களை தணிக்கவும் அரசியல் தீர்வை காணவும் உலகளாவிய முயற்சிகளின் அவசியத்தை சவுதி அரேபியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானில் நடைபெற்று வரும் பிரச்சனைகளை, குறிப்பாக அமெரிக்காவில் ஈரானின் அணுசக்தி தளங்கள் குறி வைக்கப்படுவதை சவுதி அரேபியா ஆழ்ந்த கவலையுடன் கவனித்து வருகிறது என்று சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட எக்ஸ் வலைதள பதிவில் கூறப்பட்டுள்ளது. மிகவும் முக்கியமான இந்த நேரத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு அரசியல் தீர்வை கண்டறிந்து பிராந்தியத்தில் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை அடைவதில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க சர்வதேச சமூகம் தனது முயற்சிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று சவுதி அரேபியா அழைப்பு விடுக்கிறது என்றும் சவுதி அரேபியா தனது நிலைப்பாட்டை பதிவு செய்துள்ளது. ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களால் நிலைமை மோசமடையும் அபாயம் இருப்பதாக கூறி தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ள கத்தார் அரசு அனைத்து ராணுவ நடவடிக்கைகளும் உடனடியாக நிறுத்துமாறு அழைப்பு விடுத்துள்ளது. ஈரான் அணுசக்தி உள்கட்டமைப்பை குறிவைத்து நடத்தப்பட்ட சமீபத்திய தாக்குதல்களை தொடர்ந்து ஏற்பட்ட நிலைமையை கத்தார் ஆழ்ந்த கவலையுடன் அவதானித்து வருகிறது. இன்று கத்தார் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிராந்தியத்தில் தற்போது நிலவும் ஆபத்தான பதற்றம் பிராந்திய மற்றும் சர்வதேச நிலையில் பேரழிவு விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்றும் கத்தார் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. மோதல்களாலும் அது ஏற்படுத்தும் மனிதாபிமான தாக்கங்களாலும் பிராந்திய மக்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் அனைத்து தரப்பினரும் விவேகத்துடன் கட்டுப்பாட்டுடனும் செயல்பட்டு மோதலை தவிர்ப்பார்கள் என்று கத்தார் நம்புகிறது என்று அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதல் குறித்து ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்திய ஓமன் அரசு தாக்குதல்களுக்கு கடுமையான கண்டனத்தையும் வெளியிட்டுள்ளது. இது ஒரு சட்டவிரோத தாக்குதல் என்றும் சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தை நேரடியாக மீறுவதாகவும் ஓமன் கூறியுள்ளது. நிலைமையை அமைதிப்படுத்துமாறு அனைத்து தரப்பினரையும் ஓமன் அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை மோதலை அதிகரிக்கக்கூடும், மேலும் இது சர்வதேச சட்டம் மற்றும் ஐநா சாசனத்தை கடுமையான மீறும் செயலாகும் என்று ஓமனின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறினார். ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பின் கீழ் அமைதியான நோக்கங்களுக்காக அணுசக்தி திட்டத்தை உருவாக்க ஒவ்வொரு நாட்டிற்கும் உரிமை உண்டு என்று ஓமன் கூறுகிறது. கதிர்வீச்சு மற்றும் மாசுபாடு பரவும் அபாயம் இருப்பதால் ஜெனீவா உடன்பாடு உட்பட பல சர்வதேச விதிகள் அணுசக்தி தளங்களை குறிவைப்பதை தடை செய்கின்றன என்று ஓமன் தெரிவித்துள்ளது. ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதலை கடுமையாக கண்டித்த ஈராக் மத்திய கிழக்கின் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு கடுமையான அச்சுறுத்தலை இந்த தாக்குதல் ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளது. இதுபோன்ற தாக்குதல்கள் முழு பிராந்தியத்தின் நிலைத்தன்மையும் பாதிக்கும் என்று ஈராக் கூறியுள்ளது. ஈரான் எல்லைக்குள் உள்ள அணுசக்தி நிலையங்களை குறிவைப்பதை ஈராக் அரசாங்கம் கண்டிக்கிறது. இந்த ராணுவ நடவடிக்கை மத்திய கிழக்கில் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு கடுமையான அச்சுறுத்தலாகும், மேலும் பிராந்திய நிலைத்தன்மைக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது என்று ஈராக் அரசாங்கம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் தற்போது பிராந்தியத்தில் குழப்பம் மற்றும் பதற்றங்களை அதிகரிக்கும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது என்று எகிப்து எச்சரித்துள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் நெருக்கடியிலிருந்து வெளியேறுவதற்கான வழியை ராணுவ தீர்வுகள் மூலமாக அல்ல, அரசியல் தீர்வுகள் மற்றும் பேச்சுவார்த்தை மூலம் கண்டறிய வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. இதற்கிடையில் லெபனான் அதிபர் ஜோசப் ஆவுன் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா குண்டுவீச்சு நடத்தியது பதற்றங்களை அதிகரிக்கும் அபாயத்தை அதிகரித்துள்ளது. இது ஒன்றுக்கும் மேற்பட்ட பிராந்தியங்கள் மற்றும் நாடுகளில் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறியுள்ளார்.
ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களை பாகிஸ்தான் கண்டித்துள்ளது. இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு பிறகு இந்த தாக்குதல் நடந்துள்ளதாகவும் இது முழு பிராந்தியத்திலும் பதற்றங்களை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் பாகிஸ்தான் கூறியுள்ளது. இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களுக்கு பிறகு ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களை பாகிஸ்தான் கண்டிக்கிறது. பிராந்தியத்தில் பதற்றங்கள் மேலும் அதிகரிக்கும் சாத்தியக்கூறுகள் குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளோம் என்று பாகிஸ்தான் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்தின் அனைத்து தரங்களையும் மீறுகின்றன என்பதையும் ஐநா சாசனத்தின் கீழ் ஈரானுக்கு தற்காப்புக்கான சட்டப்பூர்வ உரிமை உள்ளது என்பதையும் நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம் என்று அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. நிலைமை மோசமடைந்தால் அது இந்த பிராந்தியத்தில் மட்டுமல்ல உலகின் பிற பகுதிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதற்கிடையில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அரசாங்க ரீதியிலான பேச்சுவார்த்தைகளை முதலில் இஸ்ரேல் மூடிவிட்டதாகவும் பின்னர் அமெரிக்கா அதை முடிவுக்கு கொண்டு வந்ததாகவும் கூறியுள்ளார். கடந்த வாரம் நாங்கள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போது இஸ்ரேல் தாக்குதல் மூலம் பேச்சுவார்த்தைக்கான பாதையை மூட முடிவு செய்தது என்று அவர் சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளார். இந்த வாரம் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த நிலையில் பாதையை மூட அமெரிக்கா முடிவு செய்தது என்று அராக்சி தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே 6வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தது. ஆனால் இஸ்ரேலின் தாக்குதல் காரணமாக பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்திற்கு செல்லவில்லை. இதிலிருந்து என்ன முடிவுக்கு வருவது என்கிறார் அப்பாஸ் அராக்சி. பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை மேசைக்கு ஈரான் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் நாங்கள் பேச்சுவார்த்தையில் இருந்தே வெளிவரவில்லை என்ற நிலையில் அந்த இடத்திற்கு எப்படி திரும்பி வர முடியும் என்று அவர் கேள்வி எழுப்புகிறார். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கியது. இருப்பினும் 2025 ஜூன் 13ஆம் நாளன்று ஈரானுக்கு எதிராக ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கி ஈரானின் பல இடங்களை தாக்கியது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.